தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தாவீது இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். நல்லா கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளை. நான் சும்மா உங்களை அதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பாஸ் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறாருன்னு சொல்ல, நாம் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். நமக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் தேவ சமூகத்தில் நான் போகக்கூடாது. நீங்கள் துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அங்கே ஆராதனை. நான் யோசனை பண்ணுவேன் சில நேரத்தில், வாரம் ஃபுல்லாக நம்ம ஆட்கள் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குன்னு சொல்லி படுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சனிக்கிழமை தான் பைபிள் படி பார்த்தா ஆராதனை, பரிசுத்த நாள். ஆனால் பரிசுத்த ஓய்வு நாள் ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு உயிர் தெரிந்த நாளாக இருக்கிறபடினால அந்த உயிர் தெரிந்த நாள் நம்ம ஆராதிக்கிறோம் கர்த்தரை. அவ என்னன்னு சொன்னால், வாரம் முழுவதும் நம்ம இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்த தேவன், எத்தனையோ ஆபத்தில் வியாதியிலே பலவீனத்திலே போராட்டத்தில் கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை கிருபையாய் பாதுகாத்த தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்படணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படியா சொல்கிறான், 63ஆம் சங்கீதத்தில் இங்கே வாசிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 63ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 63ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் போதும். சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. 61 நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. இந்த புதிய ஏற்பாட்டு காலம் போல மியூசிக்கோ மற்ற காரியமோ கீபோர்டோ பேடோ பேண்டோ ஒன்றும் கிடையாது. நான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவன் சொல்கிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் நம்ம என்ன செய்கிறேன், தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான. நல்ல சந்தோஷமான இருக்கிற நேரத்தில் அல்ல. சில பேர் சந்தோஷமாக இருந்தால் தான் சர்ச்சுக்கு போவாங்க. அல்லையா சொல்லுவோமா? சில நேரத்தில் போராட்டம் பிரச்சனை அப்படின்னும் போது கொஞ்சம் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், நமக்கு தான் பிரச்சனை போராட்டம், எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் சொல்கிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அப்படின்னா சூழ்நிலையை பாருங்கள். ஒரு நிலம் வறண்டு போனால் எப்படி இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். விடாய்த்து போகிறதுனா என்னது, ரொம்ப களைத்து போன ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நான் நம்ம பார்க்கும்படியா நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நமக்கு அப்படி இல்லை. ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வரும் சர்ச்சுக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், திருமணம் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க, இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லி வரும். அதில் ஒருத்தருக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை வீட்டில்னு சொன்னால் டோட்டலாக எல்லாருமே வர்றது கிடையாது. நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் 1000 பேராக இருந்தாலும் 1,00,000 பேராக இருந்தாலும் சத்தியம்தான். அல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவன் கொடுத்த இந்த நாளை நம்ம பயன்படுத்தாமல் போவோம்னு சொன்னால் உண்மையாகவே ஆபத்து காலத்தில் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சும்மாந்துருவார். இல்லையே சொல்லுவோமா? அவர் நம்ம வேறு எதையுமே நம்மகிட்ட கேட்கல, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன விஷயம் சொன்னால், இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலையை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகி கோத்திரங்களை கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்போ 12 கோத்திரமும் அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆசீர்வாத கூடாரத்துக்கு அவங்க கடந்து போவாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக அந்த ஜனங்க என்ன செய்யும் சொன்னால் போகும். அதே போல் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் தேவனுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை.
போர் நடந்து கொண்டிருக்கிறது. பல காரியம் நல்ல கவனி. நாம ஜெபிக்கும் போது கண்டிப்பா என்ன செய்யணுமா, எருசலேமுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா. எப்ப ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க ஜெபத்தை முடிக்கும் போது ஆண்டவரே எருசலேமை கூட என்ன செய்யுங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அங்கதான் வரப்போகிறான் இல்லைங்க, சொல்லுவோமா. இன்னைக்கு சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து வருகை மிக சமயமா இருக்கிறதுக்காக அங்க ஆயத்தமான காரியம் நடந்து கொண்டிருக்குது. அதான் இன்னொரு காரியத்தை அப்புறமா சொல்றேன், என்னென்ன காரியம் நடந்து கொண்டிருக்குது, என்னென்ன அங்கே செய்து கொண்டிருக்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி வருது. அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். யாரெல்லாம் எருசலேமை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறார்களோ. ஏன்னா 27ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் இப்படியாவது சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீங்கு நாளில் வாசிங்க அந்த வசந்த 27ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 1 வாசிங்களேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் என் மாம்சத்தை பட்சிக்கையில் நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். பயப்படாது, நம்பிக்கையாக இருப்பேன். நல்லா கவனிங்க. நாம என்னென்ன கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி கேட்கிறோம். அவன் ஒன்றை நான் கேட்டேன், அல்லேலூயா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக, தேவ சமூகத்தில் மகிமையை காணும்படி தான் நம்ம வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா. மற்றவங்க எப்படி ஆராதிக்கிறாங்களோ கவலையில், ஆண்டவரும் உங்களுடைய மகிமையை இந்த இடத்துல நான் பார்க்கணும், உங்களுடைய வல்லமை இந்த இடத்துல பார்க்கணும், உங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள சொல்லி வரணும். பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையானது ஒரு வேளையிலே பிசாசு நமக்கு தீங்கு நாளை உண்டாக்கும் போது கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து, ஆமென், நல்லையா சொல்லுவோமா. அப்போ தேவ சமூகத்துக்கு ஏன் வரேன்னு சொன்னா, ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தெல்லாம் எழுதி வைப்பார். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன், எனக்கு சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க திட்டினாலும் சரி, திட்டாகட்டியும் சரி, தசமா கொடுத்தாலும் சரி, காணி கொடுக்கடாம போடலாம் சரி, சத்தியம் தான். சபைக்கு வரும்போது பயபக்தியோடு நம்ம வந்தோம்னா ஆண்டவர் நமக்கான வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. யாரோ மாதிரி நம்ம ஏதோ மாதிரி கர்த்தரை நம்ம சும்மா தமாசா வந்து ஆராதிக்கிறோம்னு சொல்லி போனீங்கன்னா தமாசா தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்க என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்ப எருசலேமுக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க எருசலேமுக்காக? நம்ம குடும்ப சண்டைக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியல, எருசலேமுக்காக நம்ம எங்க ஜெபம் பண்றோம்? எருசலேமுக்காக தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சுகித்திருப்பான்னு சொல்லிவிட்டு அப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்குதா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். ஏன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இல்லைன்னு சொன்னா, நம்முடைய அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அலங்கம்னா என்ன? அலங்கம்னா என்னது? நம்ம சுற்றி இருக்கிற சுவர் மாதிரி வச்சுங்களேன், அதெல்லாம் இடிக்கப்பட்டா சத்துரு சீக்கிரம் வர முடியாது. இப்போ ஒரு வயல் விளைஞ்சிருக்குது, அதில் வேலி இல்லைன்னா என்ன ஆகும்? ஆடு மாடு செஞ்சிடும், மேய்ச்சிடும். அப்போ நம்முடைய அலங்கத்தில் ஏன் சமாதானம் இல்லைன்னு சொன்னால், நம்முடைய அலங்கம் வந்து என்ன இல்லை, பாதுகாப்பாக இல்லை, சுற்றி சுவரெல்லாம் இடிஞ்சிருக்குது. அதனால எருசலேமை பார்த்து நெகேமியாவுக்கு ஒரு துக்கம் வந்துச்சு மனசுக்குள்ள. ஐயோ, எருசலேமின் அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, சத்துருக்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட்டாச்சே, நான் திரும்ப அந்த அலங்கத்தை எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்லி நெகேமியாவுக்கு ஒரு துக்கம் வந்தனால அவர் கட்டுறாரு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது, எஸ்ராவுக்கு அடுத்து நெகேமியா.
எஸ்தருக்கு முன்னாடி. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்குமா? நான் அந்த ராத்திரியிலே புறப்பட்டு கடந்து வந்து எருசலேம் இடிந்து போன அலங்கத்தை பார்வையிட்டேன். ஆமா, அப்படியே போற 17ஆம் வசனத்தை வாசிமா. நோக்கி எருசலேம் பாழா இருக்கிறதையும் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறீர்களே. இராதபடிக்கு சொல்லி ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போ நீ அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறியோ அப்போது தேவனுடைய கரம் மேல வந்துடும். அலங்கம் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சன்பல்லா தொபியா போன்றவங்க எழுப்புவாங்க. நீ அலங்கம் கட்டும் போது ஜப ஆவி உனக்குள்ள வரும். நல்ல பரிசுத்தமா இருப்பேன். அதை கெடுக்கிறதுக்காக பிசாசு சில காரியம் உனக்குள்ள உண்டாக்குவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நெகேமியா புஸ்தகத்துல 4:1 வாசிக்கும் போது, நாங்கள் அலங்கத்தை கட்டும்போது கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்தோ கேட்டபோது கோபித்து எரிச்சலடைந்து ஸ்தோத்திரம். போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது பிசாசு என்ன செய்வான்? பல சோதனைகளை கொண்டு வருவான், பல போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனா அலங்கத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் தேவ கரம் உன்னோட கூட இருக்கும். நீங்க சொல்லி பாருங்களேன், ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள பரிசுத்தமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் உமக்காகத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கொஞ்சம் கொஞ்சமா உன் ஜப ஆவிய, உன்னுடைய வேத வசனத்தை, உன்னுடைய வேத தியானத்தை நீ அப்படி பெருக செய்து கொண்டே இருக்கும்போது சத்ரு சும்மா விட மாட்டான் உன்னை. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரும்போது அதை முறியடிக்கிற, அதான் நெருங்கி நிற்கிற பாவங்களை உதவி தள்ளிவிட்டு எந்த நோக்கத்திற்காக கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை தெரிந்து ஓடுவோம் என்று சொன்னா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். நெகேமியாவுக்கு பல போராட்டம். ஆனாலும் கூட பாருங்க, தலைக்குறித்து எத்தனை வாசல், ஊருணி வாசல், குப்பைமேட்டு வாசல், மீன் வாசல், ஆட்டு வாசல், குதிரை வாசல் அப்படின்னு சொல்லி பல வாசல் இருக்கும். ஒவ்வொரு வாசலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? குதிரை வாசல்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஊருணி வாசல்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மீன் வாசல்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மீன் எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. ஆனா ஏன் மீனுக்கு உப்பு போடுறோம்? நம்ம கடல் தானே இருக்குது, எதுக்கு மீன் வாங்கி உப்பு போடுறோம் குழம்புல? அப்பதான் டேஸ்டா இருக்குமா? கரெக்ட். அல்லேலூயா. அது கடல்லே இருந்தாலும் கூட உப்பை என்ன செய்யல, ஏத்துக்கல. நீ உலகத்திலே இருந்தாலும் கூட உலகத்தின் காரியம் உனக்குள்ள வரக்கூடாது. ஆமென். இதான் அர்த்தம். உலகத்தின் காரியம் உனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தினுடைய ஆசாபாசம் உனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தினுடைய தேவனுக்கு விரோதமான காரியம் உனக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றோம். வீண் வாசல், குதிரை வாசல் அதுக்கு வேற. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே. ஆமா, குதிரைக்கு 2 பக்கம் கலிக்கம் போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? கண்ணுல இந்த சைடு போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? இங்கேயும் பார்க்காதபடிக்கு நேரா ஓடணும். அல்லேலூயா. குதிரையுடைய சுபாவம்லாம் சொன்னோம்னா அது வேற, பைபிள் ஸ்டடி வேற ஆகிடும். அது வேணாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு எருசலேமில் வந்து கட்டுறான். எங்க ஒரு ராஜாவிடத்துல போய் அடிமையா இருந்த ஒரு மனுஷன் அங்கிருந்து ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். அப்ப என்னன்னா, பரலோக ராஜா கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கட்டும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கட்டினா தான் உலகத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, உன்னை எப்படிப்பட்ட அலங்கமா நான் மாத்த போறேன்னு சொன்னா, வாசிங்க வாசிங்க. எரேமியா 1:18 வாசிக்கும் போது, வார்த்தை, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான ஒரு வார்த்தை,
நீ எழுந்து போ. 1:18 1:18 வாசிங்க. இதோ வெண்கல அலங்கமா உன்னை மாத்த போறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நீ எழுப்பி கட்டினா சில தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். அல்லையா சொல்லுவோமா? தியாகம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. 3 மணிக்கு எழுதுலாம் சொல்லுங்க. அல்லையா சொல்லுவோம் பார்க்கலாம். அது மிட் நைட்டு. 4 மணிக்கு, 5 மணிக்கு, 5:30, 6, 7 மணிக்கு மேலே எழுது நீ வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஒரு IAS அதிகாரி சொல்றாரு, 3 மணிக்கு எழுந்தா முடிவன், 4 மணிக்கு எழுந்தா ஞானி, 5 மணிக்கு எழுந்தா மனுஷன், 7 மணிக்கு எழுந்தா எருமைன்றாரு. இல்லைங்க சொன்னா கோவம் வருது நமக்கு. இல்லை கோவம் வரல, நீ எருமைன்றாரு அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, ஏன்னா யார் ஒருவன் அந்த சோம்பலெல்லாம் இல்லாம அதிகாலை நேரத்தில் எழுந்து பாருங்க. சங்கீதக்காரர் சொல்றான், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம இழுத்து போது தூங்கிட்டு இருப்போம். நல்லா தூக்கம் வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் நீ தியாகம் பண்ணி உன் அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்சேன்னா உன்னை வெண்கல அலங்கமாய் நான் மாற்றுவேன். அப்படின்னா நான் சாதாரண பிள்ளையா உன்னை கர்த்தர் மாற்றுவார். சத்ரு உனக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி கர்த்தர் மாற்றுவார். அதே எரேமியா 15:20 ஆண்டவர் சொல்றாரு. வேகமா வாசிங்க. எரேமியா 15:20 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிராக வெண்கல அலங்கமாய் உன்னை மாற்றுவேன். நீ அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்சா உன்னை வெண்கல அலங்கமா கர்த்தர் மாற்றிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் வரப்போகுது. எப்ப தெரியுமா? ஆரம்பத்தில் எஸ்தர் நான் நினைச்ச காரியத்தை அப்படியே சொல்லிடுச்சு. தேவ சமூகத்துல பரிசுத்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா உன்னை வெண்கல அலங்கமாய் கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக அந்த வசனம் வாசிமா, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யார் யுத்தம் பண்ணாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவனுடைய கரம் உன்னால இருக்குது. அடுத்தது, ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? ட்ரை பண்ணி பாக்குறாங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறது, இவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இல்ல சத்துரு கூட நம்ம சில இடத்துல எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வரோம், எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ காரியம், சரத்துல எவ்வளோ பலவீனம். ஆனாலும் அவனை நம்மள ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லிவிட்டு மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். யார் சொல்றது? கர்த்தர் உன்னை வெண்கல அலங்கமா மாத்துறதில்ல, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன் கூட இருக்க சொல்லி கர்த்தர் சொல்றேன். அப்ப என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய ஆலயத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரட்டும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, எப்படா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக போறோம், எப்படா நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம், எப்போ அவருடைய மகிமையை பார்க்க போகிறோம், எப்போ அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம், எப்போ ஆண்டவர் கொடுக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் வராது. அல்லேலூயா. 9 மணிக்கு வந்து பயந்து வந்து உட்கார மாட்டேன். தைரியமா வந்து உட்காருவேன். அல்லது 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன், 7:30 வந்து உட்காந்துருவேன். அல்லது 7:30 வந்து இங்கே ஸ்தோத்திரம் பண்ணிருவேன். சோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம், ஆண்டவரை கொண்டு வரோம், சோத்திரம் 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 சோத்திரம். எங்கேயுமே நடக்காத அதிசயங்கள் நடக்குது. பாஸ்டர் மட்டும் தான் இங்கே வந்து உட்காந்து சோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தயவு செய்து சொல்றேன், எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்ட போகிறார். உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்க போகுது. சுகம் என்னது? பரல சுகம் பேலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. அவர் எல்லா பாட்ஸும் பாருங்க. ரத்த குழாய், ஈரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் உனக்கு தெளிவாயிடுன்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சுகத்தை உனக்குள்ள கர்த்தர் உண்டாக்க போகிறார். எப்போ? உங்க அலங்கத்தை நீ கட்ட ஆரம்பிங்க. உங்களை சுத்தி பாருங்க, என்னென்ன காரியத்தை பிசாசு வச்சிருக்கிறான். முதல் காரியம் என்ன முதல் காரியம்? உங்களுக்கு விரோதமா அவங்களுக்கு தான் தெரியாது. எது உங்களுக்கு பலவீனமா இருக்குதோ அந்த பலவீனத்தை நீங்க அறிக்கை செய்து
இயேசுவுக்காக என் வாழ்க்கை இங்கிருந்து நான் கட்ட போகிறேன். ஒரு சுவர் விரிசலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தட்டி பூசி அதை சரி பண்ணணும். அந்த விரிசலை அப்படியே விட்டு போனா செவர் என்ன ஆயிடும்? விழுந்து போயிடும். நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். எங்கெல்லாம் ஓட்டம் இருக்குதோ, எங்கெல்லாம் ஒரு சின்ன ஓட்டத்தோட பெரிய கப்பல்லாம் ஆயிடும். முழுகுமா முழுகாதான்? போட்டு ஓட்டு போகும்போது ஒரு 10 பேர் 50 பேர் உட்காந்து போற வச்சுங்களேன், சின்ன ஓட்டை தண்ணி வந்து நிற்குது. உடனே சொல்கிறோம், இந்த மாதிரி ஓட்டையாகுது, வெரி குட், ஓட்டையாகுதா, தண்ணி வருதா அப்படின்னு சொல்ல கூட உடனே தான் அடைக்கத்தானே செய்வாங்க, முயற்சி பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஃபுல்லாக தண்ணி வந்து போட்டே மூழ்கி போயிடும். அதனால எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த காலை வெளியில் கூட எச்சரிக்கிறார். எங்கெங்க அவங்க அலங்கு இடிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நெகேமியா போல உபவாசித்த, ஆண்டவரே என் அலங்கத்தை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க இதை சொல்லி கேட்போம். எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?